දුම්රිය දෙපාර්තමේන්තුව අද දින සිට கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து மாலை 3:50க்கு தலைமன்னார் நோக்கி ரயில் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. அதேபோன்று தலைமன்னாரிலிருந்து அதிகாலை 4:10க்கு ரயில் கொழும்பு கோட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. இன்று முதல் நாளாந்தம் கொழும்பு கோட்டைக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மன்னார் மடு திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா ஆரம்பமாக உள்ளது. வருடாந்த திருவிழாவில் பங்கேற்க உள்ள பக்தர்களை கருத்தில் கொண்டே ரயில் சேவையை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. මෙම මංගල්‍යයට යන බැතිබෙනුතුනුත් ඉලක්ක කරගෙන තමයි මෙම දුම්රිය ධාවනය දෙපාර්තමේන්තුව ආරම්භ කිරීමට කටයුතු කරේ. இதனிடையே ஜப்பான் அரசாங்கத்தின் நன்கொடையாக 7 தாழ்தள பஸ்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த பஸ்களை நன்கொடையாக நாட்டிற்கு பெற்றுக்கொள்வதற்கு கடந்த மே மாதம் அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பானிய வெளிவிவகார பாராளுமன்ற துணை அமைச்சருக்கும் இடையே பொது போக்குவரத்து துறைக்கு ஆதரவளிப்பது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாகவே இந்த பஸ்கள் கிடைத்துள்ளன.